السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين பாடம் 25. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 25ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்துல பொறுமை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில், வங்கி முகவரி இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாகவும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை பரக்கத்தாக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த 25வது பாடத்துல நாம் 4 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அதுல முதலாவது ஹதீஸு கண்ணுக்கு பதில் ஸ்வர்க்கம் என்ற தலைப்பின் கீழே அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அப்போ கண்ணுக்கு பதிலாக ஸ்வர்க்கத்தை அல்லாஹு தஆலா எப்படி ஆக்கி தருகிறான், எதற்காக வேண்டி சுவனத்தை கண்ணுக்கு பதிலாக தருகிறான் என்ற அந்த செய்தியை பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. இரண்டாவது ஹதீஸானது சுவனப்பெண் என்ற தலைப்பின் கீழே அமையக்கூடியதாக இருக்கு. அப்போ சுவனத்திற்குரிய பெண் யார், அவர்களுடைய பெயர் என்ன, அவர்கள் என்ன செய்ததின் காரணமாக சுவனத்திற்கு நுழைந்தார்கள், அவர்களுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்ற அந்தந்த செய்திகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த இரண்டாவது ஹதீஸானது அமைகின்றது. மூன்றாவது ஹதீஸ் ஒரு நபியின் துஆ என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடியதாக இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு ஒரு நபியினுடைய வரலாறை பற்றி பேசக்கூடிய ஒரு ஹதீஸ். அந்த நபி என்ன செஞ்சாரு, அந்த நபி என்னவெல்லாம் செய்யப்பட்டார்கள், அவர்கள் என்ன துஆவை எல்லாம் செய்தார்கள் என்பதை பற்றி பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. நான்காவது ஹதீஸ் எந்த சோதனையும் அடையாது என்ற தலைப்பின் கீழே அமையக்கூடியதா இருக்கு. அப்போ ஒரு முஸ்லிமுக்கு எந்த ஒரு சோதனையும் அடையாது, எப்படி அடையாது, எதனால் அடையாது என்பதை பற்றி பேசக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. பாகமொத்தம் இந்த பாடத்துல நாம் 4 ஹதீஸுகளை பற்றி மாத்திரம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். அப்போ இந்த பாடத்துல நாம் 4 ஹதீஸுகளை பற்றி பேச இருக்கின்றோம். 34வது ஹதீஸு, 35வது ஹதீஸு, 36வது ஹதீஸு, 37வது ஹதீஸ். இந்த 4 ஹதீஸை பற்றி நாம் இன்றைய பாடத்துல நாம் பேச இருக்கின்றோம். அப்போ இந்த பாடத்தினுடைய ஒரு பாடச் சுருக்கம் என்னவென்று சொன்னால், இந்த முதலாவது ஹதீஸ்ல எதை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா சொன்னதாக இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுது. அப்போ இந்த ஹதீஸானது ஹதீஸ் குதுசியாக அமைகின்றது. அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியானுக்கு அவருடைய இரு கண்களை கொண்டு நான் அவனை சோதித்தாள் என்று சொன்னால், அதை அவன் பொறுத்து கொண்டால் அந்த கண்ணுக்கு பதிலாக நான் சுவனத்தை வழங்குகின்றேன், அவனுக்கு அந்த கண்ணுக்கு பதிலாக நான் சுவனத்தையே தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸாக இந்த முதல் ஹதீஸ் அமையக்கூடியதாக இருக்கு. இரண்டாவது ஹதீஸான ஹதீஸினை அத்வா இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். அவர்கள்
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக அந்த செய்தியை இங்கு பதிவு செய்யறாங்க. என்ன செய்தினா, அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை, சுவனத்திற்குரிய பெண்ணை உனக்கு நான் காண்பிக்கட்டுமா, நான் காண்பிக்கட்டுமா என்பதாக கேட்ட பொழுது, அதற்கு அத்வா இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு காட்டுங்கள் என்பதாக சொல்லி, அந்த சுவனத்திற்குரிய பெண் யார், அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து என்ன சொன்னாங்க, அவர்களுக்கு என்ன நிகழ்ந்தது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த சுவனத்திற்குரிய பெண்ணிற்கும் இடையிலான அந்த செய்தியை, அந்த உரையாடலை பதிவு செய்யக்கூடிய ஹதீஸாக இந்த 2வது ஹதீஸானது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பாடத்துல பேசக்கூடிய 3வது ஹதீஸ்ல என்ன விஷயத்த சொல்றாங்கன்னா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஒரு செய்தியை இங்கு பதிவு செய்றாங்க. நபிமார்களிலிருந்தும் ஒரு நபியினுடைய செய்தியை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த நபிக்கு அவருடைய கூட்டத்தார்கள் என்ன செய்தார்கள், அவருடைய கூட்டம் அந்த நபியை என்ன செய்தார்கள், அதற்கு அந்த நபி எப்படிப்பட்ட வழியை தாங்கினார்கள், அந்த நபிக்கு என்னவெல்லாம் ஏற்பட்டது, அந்த ஏற்பட்டதோடு அந்த நபி என்ன துஆவை செய்தார்கள் என்பதையும் இந்த செய்திகளை எல்லாம் பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த 3வது ஹதீஸானது அமைகின்றது. 4வது ஹதீஸான அடுத்த ஹதீஸினுடைய ஒரு சுருக்கம் என்னன்னா, அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சேர்ந்து அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய என்னவெல்லாம் சோதனை இருக்குமோ அந்த அனைத்து சோதனைகளும் அல்லாஹு தஆலா அவனுடைய பாவத்தை மன்னித்தே தவிர அதை அல்லாஹு தஆலா கொடுப்பது கிடையாது என்பதை பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. இதுதான் இந்த பாடத்தினுடைய ஒரு பாடச் சுருக்கமாக அமைகின்றது. இப்ப நம்ம ஹதீஸ வாசிப்போம். 34வது ஹதீஸ். وعن أنس رضي الله عنه அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, இந்த காலவுடைய லமீரு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் கேட்டேன், அவர்கள் சொன்னதாக நான் கேட்டேன். யகூலு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா, அஸ்ஸ, கண்ணியம் நிறைந்த அல்லாஹு தஆலா, வ ஜல்ல, இன்னும் மகத்துவமிக்க அல்லாஹு தஆலா, கால, இந்த காலவுடைய தமீர் யாரு, அல்லாஹு தஆலா சொன்னா. இப்ப அல்லாஹு தஆலா சொன்னான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் என்பதாக ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருந்துச்சுன்னா அது ஹதீஸ் குதுசி, நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். அப்ப இந்த ஹதீஸானதும் ஒரு ஹதீஸ் குதுசியான ஹதீஸாக இது இருக்கின்றது. அப்ப அல்லாஹ் சொன்னா, இதப்தலைது அப்தி, என்னுடைய அடியானை நான் சோதனைக்குள்ளாக்கினால், நான் சோதித்தால், எப்படி, பிஹபீபத்தைஹி, அவனுடைய இரு கண்களை கொண்டு என்னுடைய அடியானை நான் சோதனைக்குள்ளாக்கினான். இப்போ இந்த இடத்துல ஹபீபத்தைஹின்னு சொன்னா, ஹபீபத்னா பொதுவா ஹபீப்னு சொன்னா நேசம் கொள்ளக்கூடிய ஒரு ஆண் அர்த்தம், ஹபீபத்தினா நேசம் கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணுன்னு அர்த்தம். அப்போ இந்த நேசம் கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணு, காதலின்னு கூட அர்த்தம் வைக்கலாம். அப்ப அந்த காதலியை கொண்டு இந்த இடத்துல நாடக்கூடிய ஒரு நாட்டம் என்னவென்று சொன்னால், அவனுடைய இரு கண்களை நாடுகிறார்கள். அப்போ கண் எந்த அளவிற்கு ஒரு மனுஷனுக்கு முக்கியம். அப்போ கண் என்பது அவன் நேசிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தானே, அவன் நேசம் கொள்ளக்கூடிய ஒரு ஒரு உறுப்பு தானே. அப்ப அதன் அடிப்படையில தான் இங்க ஹபீபத் என்ற வார்த்தை கொண்டு வந்திருக்காங்க. அவனுடைய இரு கண்களை கொண்டு என்னுடைய அடியானை நான் சோதித்தால், ஃபஸபர, எனவே அவன் பொறுத்து கொண்டான். அவன் அதுல பொறுத்துக்கிட்டான், எவ்வளவு சோதிச்சாலும் பொறுமையா இருக்கிறான்னு சொன்னா, அவ்வல்துஹு மின்ஹுமா, அந்த இரு கண்களில் இருந்து அவனுக்கு நான் பகரமாக்கி தந்து விட்டேன். அப்போ
அந்த கண்களுக்கு பதிலாக அவனுக்கு நான் பகரமாக்கி தரேன் அல் ஜன்னத்தை, சுவனத்தை அந்த இரு கண்களுக்கும் பகரமாக அவனுக்கு நான் பகரமாக மீட்டி தருகிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. யுரீதுனா நாடுகிறார்கள். யாரு? ராவி நாடுறாங்க. ஐனைஹி, எதை கொண்டு? இந்த ஹபீபத்தை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஹபீபத்தைஹி, அதை கொண்டு ஐனைஹி, அவருடைய இரு கண்களை ராவி நாடுகிறார்கள் என்பதையும் இங்க நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸினை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்ததாக இருக்கின்றது. இந்த ஹதீஸானது பாபு சபர், பொறுமை என்ற பாடத்தின் கீழே பதிவு செய்யப்பட காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ குத்ஸில சொல்லும் பொழுது ஃபஸபர என்ற ஒரு வார்த்தையை சொன்னான். இப்போ நான் அவனுடைய இரு கண்களை எடுத்து சோதிச்சாலும் அவன் பொறுமையோடு இருந்து கொள்றான். இப்போ பொறுமையோடு இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு நான் சுவனத்தை பதிலாக தருகிறேன், பகரமாக தருகிறேன்னு சொன்னான் இல்லையா? இப்போ அந்த சபர என்ற வார்த்தை இங்கு இடம்பெற்றதன் காரணமாக தான், சபருடைய பேச்சு இங்கு வருவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது பாபு சபர் என்ற பாடத்தின் கீழே அமையக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி கண்ணுக்கு பதில் சொர்க்கம் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கு. அடுத்தபடியாக 35வது ஹதீஸை நாம் பார்ப்போம். وعن عطاء ابن أبي رباح رضي الله عنه. இப்போ عطاء ابن أبي رباح, அபி ரபாஹா என்பவருடைய மகனான அத்தா என்பவரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. அவர்கள் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு சொன்னார்கள், என்னிடத்தில் சொன்னார்கள் என்பதாக ஹதீஸை பதிவு செய்யறாங்க. ரலியல்லாஹு அன்ஹுமா, அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இப்ப இந்த ஹுமாவுடைய லமீர், அந்த இருவர்னு சொன்ன யாரு? அப்துல்லாஹ் இப்னு, அப்போ இப்னு அப்பாஸ், அந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய மகனான அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆவார்கள். இந்த இருவரை பார்த்தும் தான் இந்த லமீரானது மீளக்கூடியதாக இருக்கு. சரிங்களா? அப்ப அவங்க சொல்றாங்க என்கிட்ட, அலா உரீக இம்ராஅத்தன் மின் அஹ்லில் ஜன்னah, அலா உரீக, உனக்கு நான் காண்பிக்கட்டுமா, காண்பித்து தர வேண்டாமா, இம்ராஅத்தன், ஒரு பெண்ணை குறித்து உனக்கு நான் காண்பித்து தரட்டுமா, மின் அஹ்லில் ஜன்னதி, சுவனத்து வாசிகளில் இருந்தும் ஒரு பெண்ணை உனக்கு நான் காண்பித்து தரட்டுமான்னு கேட்கிறாங்க. ஃபகுல்து, அப்போ நான் சொன்ன, யார் சொல்றா? அத்தா இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஃபகுல்து, அப்போ நான் கேட்டேன், பலா, ஆமாம், நீங்கள் கூறுங்கள் என்பதாக நான் சொன்னேன். அப்போ யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹாதிஹில் மர்அத்து, இந்த பெண்ணாகிறவள், அஸ்ஸௌதாஉ, கருப்பு நிறமிக்கவளாக இருக்கிறாள். கருப்பு நிறமித்த ஒரு பெண்ணாக இந்த பெண்ணாகிறவள் இருக்கிறார்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஒரு விஷயம் விளங்கணும், இந்த பெண்ணுடைய பெயரை குறிப்பிடும் பொழுது ஷரஹுல சுஐரத்துல் அசதியா என்று பெயர் சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள் என்பதாக நமக்கு ஷரஹுல தெளிவுபடுத்துறாங்க. அப்ப பாருங்க, அத்தத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அந்த பெண்ணாகிறவர்கள் வந்தார்கள். ஃபகாலத், எனவே அவர்கள் சொன்னார்கள், இன்னி, நிச்சயமாக நான், உஸ்ரா, சரா என்ற நோயால் பாதிக்கப்பட்டவளாக இருக்கிறேன். சரஹ் என்ற நோய் எனக்கு ஏற்பட்டு இருக்கின்றது என்பதாக சொல்றாங்க. இப்போ சரான்னு சொன்னா ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட நோயின்னு நமக்கு ஷரஹ்ல சொல்லி தர்றாங்க. அப்போ காக்கா வலிப்புன்னு ஒரு இதுல சொல்றாங்க. நம்ம இப்ப காக்கா வலிப்புன்னு சொல்றோமா இல்லையா? அது போன்ற ஒரு நோய் அந்த பெண்ணுக்கு உண்டு என்பதாகவும் ஷரஹ்ல நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அப்ப அந்த பெண் ஆகிறவள், எனக்கு சரா என்ற நோய் இருக்கின்றது என்பதாக சொல்கிறார்கள். இன்னும் நிச்சயமாக நான், அத்தகஷஃபு, எனது ஆடை விலகும் பெண்ணாக நான் ஆகிறேன். அப்போ எனக்கு அந்த நோய் ஏற்படும் பொழுது, நான் அந்த காக்கா வலிப்பு என்ற அந்த நோய் எனக்கு ஏற்படும் பொழுது என்னுடைய ஆடைகள் விலகி என்னுடைய உறுப்புகள், என்னுடைய அவுரத்துகள், என்னுடைய மறைவிடங்கள் வெளிப்படக்கூடியதாக இருக்கு.
அப்போ அந்த வெளிப்படக்கூடிய அந்த விஷயத்தை குறிப்பிட்டதுக்கு தான் இங்க அத்தகஷஃபுனா என்ற இந்த வார்த்தையை போடுறாங்க. அப்போ எனக்கு இதே மாதிரி இருக்குது யார சொல்லலாம். ஃபதுல்லாஹ தஆலா, உயர்ந்த அல்லாஹு தஆலா விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள். எனவே நீங்க துஆ செய்யுங்க, எனக்காக நீங்க துஆ செய்யுங்க. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இன் ஷிஅதி, நீ நாடினால், சபர்தி, நீ பொறுமையோடு இருந்து கொள். நீ நாடினால் நீ பொறுமையோடு இருந்து கொள்வாய். வலக்கில் ஜன்னது, இன்னும் சுவனமாகிறது உனக்குரியதாகும். அப்போ உன்னால முடிஞ்சா நீ பொறுமையோடு இருந்து கொள்ளுமா, நீ பொறுமையோடு இருந்துன்னு சொன்னா சுவனமாகிறது உனக்கு கிடைக்கும் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, வஇன் ஷிஅதி, இன்னும் நீ நாடினால், தஅவுத்துல்லாஹ தஆலா, உயர்ந்த அல்லாஹு தஆலா விடத்தில் நான் துஆ செய்வேன். ஐயு ஆஃபியகி, நீ ஆரோக்கியமாக ஆகுவதை அல்லாஹ்விடத்தில் நான் துஆ செய்வேன் என்பதாக சொல்றாங்க. அப்போ இங்க யுஆஃபைகின்னு போட்டிருக்காங்க நஸ்ப வச்சு. ஆனா இங்க அது கிடையாது, ஆஃபியகி என்பதாக தான் வரும். இது நுஸ்ஹால பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கு, சரிங்களா? என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கேட்டார்கள். அப்போ ஃபகாலத், அந்த பெண்மணி சொன்னார்கள், அஸ்பிரு, நான் பொறுத்துக் கொள்கிறேன், நான் பொறுமையோடு இருந்து கொள்கிறேன் என்பதாக சொன்னார்கள். ஃபகாலத், எனவே சொன்னார்கள், இன்னி, நிச்சயமாக நான், அத்தகஷஃபு, எனது ஆடை விலகும் பெண்ணாக நான் ஆகிறேன். அப்போ மேல சொல்லப்பட்ட மாதிரியா என்னுடைய அவுரத்து மறைவிடங்கள் வெளிப்படக்கூடியதாக இருக்கு. ஃபதுல்லாஹ, எனவே அல்லாஹ்விடத்தில் துஆ, நீங்கள் துஆ செய்யுங்கள். அல்லா அத்தகஷஃப, எனது ஆடை விலகாமல் இருப்பதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். இப்போ எனக்கு இதே மாதிரி வெளிப்படாம இருக்கிறதுக்காண்டி அல்லாஹ்விட்ட நீங்க துஆ செய்யுங்க என்பதாக அந்த பெண்மணி ஆகிறவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க. ஃபதஆ லஹா, அவர்களுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தராங்க. முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவரும் ஒன்று சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இருக்கின்றது. மற்றும் இந்த ஹதீஸானது இந்த பாபு சபர், பொறுமை என்ற பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அந்த பெண்மணி ஆகிறவர்கள் அஸ்பிரு, நான் பொறுத்துக் கொள்கிறேன் என்பதாக அந்த பெண்மணி ஆகிறவர்கள் சொன்னார்களா இல்லையா? அப்போ அதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது பாபு சபர் என்ற ஹதீஸின் கீழே, பாடத்தின் கீழே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி சுவனப்பெண் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கும். அப்போ சுவனத்திற்குரிய பெண்ணு தானே இவர்கள், அதன் காரணமாக தான் அப்படி ஒரு தலைப்பை நாம் அமைத்திருக்கின்றோம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ அடுத்தபடியாக 36வது ஹதீஸை நாம் பார்ப்போம். வஅன் அபி அப்துர் ரஹ்மானி அப்துல்லாஹி இப்னி மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அபி அப்துர் ரஹ்மான், அப்துர் ரஹ்மான் என்பவருடைய தந்தையான அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், மஸ்ஊத் என்பவருடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அவர்கள் சொன்னார்கள், யாரு? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கஅன்னி அன்துரு, நிச்சயமாக நான் பார்ப்பது போலவே இருக்கின்றது, இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் நான் பார்ப்பது போலவே இருக்கின்றது. அப்போ இங்க கண்ணி அந்துருன்னு சொல்லக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. அந்த செய்தியை இப்பொழுது நான் காண்பது போலவே இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சொன்ன செய்திய நான் இப்ப பார்க்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதன் காரணமா தான் அப்படி போட்டிருக்காங்க. அப்போ யஹகி நபிய்யம் மினல் அம்பியாஇ, யஹகி எடுத்து சொல்வார்கள், நபிய்யம் மினல் அம்பியாஇ, நபிமார்களில் இருந்தும் ஒரு நபியை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்வார்கள். ஸலவாத்துல்லாஹி வ ஸலாமுஹு அலைஹிம், அவர்களின் மீது, யாரு? இந்த ஹும்முடைய லமீர் அந்த அம்பியாக்களை பார்த்து போகுது. அவர்களின் மீதும், அவர்களின் மீது அல்லாஹுடைய அந்த ஸலவாத்தும் அல்லாஹுடைய ஸலாமும் உண்டாகட்டுமாக. லரபஹு கௌமுஹு, அந்த நபியை அடித்தார்கள், அந்த நபியை அடித்தார்கள். கௌமுஹு, அந்த நபியினுடைய கூட்டத்தார்கள் அந்த நபியை அடித்தார்கள்.
அது மௌஹு, எனவே அந்த நபியை அவர்கள் ரத்தம் வர செய்தார்கள். ரத்தம் வர வரைக்கும், ரத்தம் வரும் அளவிற்கு அவர்கள் அடிக்கிறார்கள். வஹுவ, அந்த நபி ஆகிறவர்களோ யம்ஸஹுத்தம அன் வஜ்ஹிஹி, தன்னுடைய முகத்தில் இருந்து, தன்னுடைய முகத்தை விட்டும் அந்த ரத்தத்தை துடைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ துடைக்கக்கூடிய நிலையில அந்த நபி இருக்கிறாங்க. அப்போ அந்த நபி அந்த கூட்டத்தாரெல்லாம் அடிக்கிறாங்க. அடிச்ச பொழுதும் கூட ரத்தம் வழிஞ்சு ஓடுது. ரத்தம் வர அளவுக்கு அடிக்கிறாங்க. அந்த ரத்தம் வரக்கூடிய அந்த ரத்தத்தை தன்னுடைய முகத்திலிருந்து துடைத்தவர்களாக அந்த நபி ஆகியிருக்கிறாங்க. அப்படி ஆகியிருக்கக்கூடிய அந்த நிலைமையில யகூலு, அந்த நபி சொன்னார்கள், சொல்கிறார்கள், அல்லாஹும்ம யா அல்லாஹ் இக்ஃபிர் லி கௌமி, என்னுடைய கூட்டத்தார்களுக்கு நீ மன்னித்து கொடுத்து விடு, என்னுடைய கூட்டத்தார்களை நீ மன்னிச்சிரு. ஃபஇன்னஹும், எனவே நிச்சயமாக அவர்கள் ஆகிறவர்கள் லா யஅலமூன, அவர்கள் அறிய மாட்டார்கள், அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறாங்க. அவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க யா அல்லாஹ், அதனால என்னுடைய கூட்டத்தார்களுக்கு, என்னுடைய கூட்டத்தார்களை நீ மன்னித்து விடு என்பதாக அந்த நபி ஆகிறவர்கள் கேட்ட இந்த துஆவினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிகாயத்து செய்து தந்த அந்த விஷயத்தை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்பொழுது காண்பது போலவே இருக்கின்றது என்பதாக சொல்லித் தருகிறார்கள். முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவரும் ஒருமிச்சு ஒன்றாக அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி ஒரு நபியின் துஆ என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தபடியாக 37வது ஹதீஸை நாம் பார்ப்போம். 37வது ஹதீஸ், وعن أبي سعيد وأبي هريرة رضي الله عنهما, அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் இன்னும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. ரலியல்லாஹு அன்ஹுமா, அந்த இருவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த ஹதீஸ அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒன்று சேர்ந்து அறிவிக்கின்றார்கள். அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அறிவிக்கின்றார்கள். காலவுடைய லமீரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா யுஸீபுல் முஸ்லிம, ஒரு முஸ்லிமை அடையாது, ஒரு முஸ்லிமை அடையாது, மின் நஸபின், களைப்பில் இருந்தும். நஸபுன்னு சொன்னா களைப்பு, சிரமம், அந்த அர்த்தத்துக்குலாம் வரும். அப்போ களைப்பில் சிரமத்தில் இருந்தும் அடையாது. வலா வசபின், வசபுன்னு சொன்னா நிரந்தர நோய், உடல் ஏற்படக்கூடிய நிரந்தர நோய். அப்போ வசபில் இருந்தும், வலா ஹம்மின், கவலையில் இருந்தும், வலா ஹசனின், துக்கத்தில் இருந்தும், வலா அதன், நோவினில் இருந்தும், வலா கம்மின், இன்னும் அதிகம் கவலையில் இருந்தும். பாருங்க, சிரமத்தில் இருந்தும், நிரந்தர நோயில் இருந்தும், கவலையில் இருந்தும், துக்கத்தில் இருந்தும், நோவினையில் இருந்தும், அதிகம் கவலையில் இருந்தும் எல்லாம் ஒரு முஸ்லிமை அடையாது. ஹத்தா, எதுவரை என்று சொன்னால், அஷௌகத்து, முல்லாகிறது, இஷாக்குஹா, அந்த முஸ்லிமனுடைய பதனை, அந்த முஸ்லிமனுடைய அந்த உடலை அது குத்துமே, அது வரையிலும். அப்போ அந்த முஸ்லிமை, அந்த ஹாவுடைய லமீரு அந்த முஸ்லிமனுடைய உடலை பார்த்து போகுது, அந்த முஸ்லிமனுடைய உடம்புல குத்துமே அது வரையிலும். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய இந்த சோதனையில் இருந்தும்லாம் எந்த அளவிற்கு சொன்னா, இந்த முள்ளு குத்துவதும் முதற்கொண்டும் எப்படின்னா, இல்லா கஃபர் அல்லாஹு பிஹா, இந்த சோதனைகளை கொண்டு அல்லாஹு தஆலா மன்னித்தே தவிர, மின் ஹதாயாஹு, அந்த முஸ்லிமனுடைய பாவங்களில் இருந்து இந்த சோதனையை கொண்டு அல்லாஹு தஆலா மன்னித்தே தவிர அது உண்டாகாது, அது ஏற்படாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு சோதனை வருதுன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா அவனுடைய பாவத்திலிருந்து மன்னிக்கிறான் அர்த்தம். அவனுடைய பாவத்திலிருந்து மன்னிக்காமலே அந்த சோதனை அல்லாஹு தஆலா தருவது கிடையாது. இந்த விஷயத்தை பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. இந்த ஹதீஸானது பாபு சபுர்,
பொறுமையினுடைய பாடத்துல பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், இங்க இவ்வளவு சோதனைகளை தந்தும் அந்த முஸ்லிம் ஆகிறவன் அந்த முஸ்லிம் பொறுமையாக இருந்தது காரணமாக தான் அல்லாஹு தஆலா அவனுடைய பாவத்தை மன்னித்து தருகிறான். அப்போ அவன் பொறுமையாக இருப்பது அதற்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் இந்த ஹதீஸானது பாபு சபுரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இங்க ஒரு விஷயம் கீழே போட்டிருக்காங்க பாருங்க, வல் வசபு. இன்னும் வசபு என்று சொன்னால் இந்த வசபு என்பதற்கு விளக்கம் தராங்க, அல் மரது நோய் என்பதாக விளக்கம் தருகிறார்கள். சரிங்களா? இப்போ இன்னும் இந்த ஹதீஸானது நாம் மேலேயே சொல்லப்பட்ட மாதிரி எந்த சோதனையும் அடையாது என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கு. அப்போ இன்றைய பாடத்துல நாம் இந்த 4 ஹதீஸுகளை பற்றி நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 38வது ஹதீஸை பற்றி நாம் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.